ஒரு பக்கம் விஜய் சேதுபதி காலத்துல இறங்கி எஃப்ஜேவை நாறு நாராக கிழித்து கொண்டிருக்கும் தருணத்தை தான் நம்ம இந்த ப்ரோமோ 2வில் பார்க்க போறோம். தேவைதான். ஏன்னா போன வாரம் எந்த இடத்துல கேப்டன் உள்ள வந்து தடுக்கணும், எந்த இடத்துல வந்து கேப்டன் வந்து கரெக்டா முடிவெடுக்கணும்ன்ற தெரிஞ்ச எஃப்ஜேக்கு இந்த வாரம் அது கேப்டனா என்ன பண்ணனே தெரியாம ஒரு மயக்கத்தில் டிராவல் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த மயக்கத்தை தெளிய வைக்கணும்ல. ஸோ ஒன்று ரெண்டு அடியா விடணும், வச்சு கிளின்னு கிழிச்சு விடுறாரு. அதுதான் அந்த ப்ரோமோல இருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணால் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க, நீங்கள் பண்ணுற லைக் மூலிமா வீடியோ ஒரு 10 20ன்ற மாதிரி ஷேர் ஆகும். அதுக்கு தான் கேட்குறது. இப்போ கண்டென்ட்ல போயிடலாம். ஓகே, விஜிஎஸ் வந்து கேட்குறாரு. மொதல் கேள்வி, பாரு வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு யாராவது வேணும் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி. ஒரு பக்கம் பார்வதியும் இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும், அவங்க 2 பேர் தான் சமைக்கணும். எஃப்ஜேக்கு கையில் இந்த விரல்ல அடிபட்டுருச்சு. அடிபட்டு காயம் போட்டா அவங்க ஒரு ஆள் மட்டும் அதில் சமைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். வெஷல் வாஷ் பண்ணணும், சமைக்கணும்ன்றது பெரிய கஷ்டமான வேலைகள். கரெக்டா? இப்போ அந்த இடத்துல இன்னொரு ஆளை அசைன் பண்ணணும். அந்த அசைன் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. சாதாரண பிரச்சனை இல்லை. அங்கே பார்வதி போயிட்டு பிரின்சிபல் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. பிரின்சிபல் ஒரு முடிவு எடுக்கணும். பிரின்சிபலும் அந்த இடத்துல முடிவு எடுக்கல. நான் கரஸ்பாண்ட் ரூல்ஸை மீறி எடுக்க முடியாது. அந்த இடம் ஒரு குரூஷியல் சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் பிரின்சிபல் எடுத்து ஒரு ஆர்டர் வேலை போட்டால் பிக் பாஸ் திட்ட போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி ரூலை போட்டிருக்கலாம். அங்கே பிரின்சிபல் முடிவு எடுக்கல. ஒரு இடத்துல பார்வதி கேட்டதும் நடக்க மாட்டேங்குது. பிரின்சிபலும் முடிவு எடுக்காத நேரம் தான் ஸ்டேல் மேட். அந்த சுச்சுவேஷன் கேப்டன் நடுவில் வந்திருக்கணும். கேப்டன் வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கணும் அப்படின்றத பாயிண்ட்டை தான் இந்த இடத்துல விஜிஎஸ் கேட்கிறாரு. இதுதான் போன வாட்டி இதே கேப்டன் பல இடங்கள்ல ஒரு கிரன்ச்சி சுச்சுவேஷன் வந்தவர்ப்ப முடிவு எடுத்தார்ல. ஸோ அந்த யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் போகணும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து முடிவு எடுத்திருக்கலாமே. முடிவு எடுக்கல. கம்ப்ளீட்டா அந்த இடத்துல எஃப்ஜே முடிவு எடுக்கல. அப்புறம் பார்வதி இதுக்கான பதில் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா ஒர்க்குக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது அந்த இடத்துல தலையிட மாட்டாரு. கண்டிப்பா கேப்டன் தலையிட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ 2 பேர் ஆள் கரெக்டா இருந்தா நீங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்லையே. அங்கதான் ஒரு ஆள் ஷார்ட்டேஜே நீங்க தான். அந்த ஷார்ட்டேஜான ஆள் இல்லாத போது கண்டிப்பா ஒரு ஆள் தலையிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். ஒரு பக்கம் பிரின்சிபலும் தீர்வு கொடுக்கலாம், கேப்டன் தானே வரணும். அடுத்து கேப்டனே வராம இருக்கிறது பெருந்தப்பா போச்சு. அதுலயும் அவங்க சிங்கிளா ஹேண்டில் பண்ணிட்டோன்றது தான் பண்ணாரு. டெஃபினெட்லி பார்வதி சிங்கிளா வேலை பண்ணணும்ன்றது தான் அவரோட இன்டென்ஷன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எஃப்ஜே வந்து முக்காவாசி வேலை பார்க்கறத விட அவர் வியானா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே டைமிங் கரெக்டா இருக்குல்ல. அந்த இடத்துல பார்வதி சொன்னது கரெக்ட். அவங்க சிங்கிளா வேலை பண்ணட்டும் அப்படின்றது தான் பிளானா இருந்துச்சு. அதுல மாற்றுக்கிறதுல அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கிளாஸ் மாதிரி பண்ணலான்ற சொல்யூஷன் வந்துச்சு. அது பார்வதி ஒத்துக்கல. பட் பார்வதி வேலை செய்யணும் அப்படின்றது அவரோட இன்டென்ஷன். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதையும் இங்க அழகா போட்டு உடச்சிட்டாங்க. அடுத்து விஜிஎஸ் கேட்கறது என்னன்னா, தர்மலிங்கம் வசந்தி மேட்ரு லெட்டர் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க? சரி, அந்த விடுங்க, அந்த பிரச்சனை அப்படி ஆகி போச்சு. இந்த இடத்துல நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்வதி வசந்தியாக வந்து அட்ரஸ் பண்ணல, பார்வதியாக தான் வந்து அட்ரஸ் பண்ணாங்க அந்த இடத்துல. ஓகே, அப்ப என்ன சொல்றாரு எஃப்ஜே, எப்ப கேரக்டர்ல இருக்காங்க எப்ப பார்வா இருக்காங்கன்னு தெரியல அப்படின்றத சொல்றாங்க. அந்த இடத்துல அது பார்வா இருந்தாங்க. பார்வா இருந்தா அந்த இடத்துல கேப்டன் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும். வசந்தியா இருந்தா பிரின்சிபல் அட்ரஸ் பண்ணுவாரு. டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ இவர் சொன்ன டைலாக் தான், எப்ப பார்வா இருக்காங்க எப்போ கேரக்டர்ல இருக்காங்கன்னே தெரியலன்னும் போது அந்த இடத்துல பார்வா தான் இருந்தாங்க பார்வதி, வசந்தியா இல்ல. அப்போ நீங்க கேப்டன் போய் அட்ரஸ் பண்ணிருக்கலாம். கேரக்டர் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேப்டன் கண்ட்ரோல்ல வந்துருது. கேரக்டர் உள்ள இருந்தா பிரின்சிபலோட கண்ட்ரோல்ல போயிருது. அப்போ அந்த இடத்துல அட்ரஸ் பண்ண வேண்டிய ஆள் யாரு? பிரின்சிபல் இல்ல, கேப்டன் தான். அந்த இடத்துல கேப்டன் அட்ரஸ் பண்ணல. பாயிண்டா? அப்புறம் விஜய் என்ன கேட்கிறாரு, அப்போ உங்களை ஃபாலோ பண்றதும் உங்களை வேலை வாங்குறது தான் பிபியோட வேலையா? அப்ப நீங்க எதுவுமே பண்ண முடியாது, நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். அப்புறம் உங்களை வேலை வாங்குறதுக்காக நாங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுமான்ற மாதிரி மூஞ்சால் அடிச்சப்பல கேட்கிறாரு. இரு பக்கம் பதிலே தெரியல. அப்படியே முழுமுன்னு முழுக்கிறாரு பைபிள்ல. உடனே இவர் வேற, சார் வீட்டு தலையா எப்போ வரணும், எப்போ வரணும் இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதே போன வாரம் இருந்த எஃப்ஜே கேப்டன் கன்ஃபியூஷனே ஆகலையே. போன வாட்டி உள்ள போனீங்க, கரெக்டா முடிவு எடுத்தீங்க. அந்த இதுவா இருக்கட்டும், இன்னொரு இடத்துலயா இருக்கட்டும், 2 இடத்துல 3 இடத்துல முடிவு எடுத்தீங்க. அப்ப பிக் பாஸ் வந்து எந்த இன்டர்மீடியேட் பண்ணி தப்புன்னா சொல்ல போறாரு. இந்த இடத்துல போயிட்டு நீங்க பண்ண வேண்டியதானே. பிக் பாஸ் தான் சொல்லியிருக்காரு, நீங்க முயற்சி பண்ணுங்க, தப்புனா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு பிக் பாஸே சொல்றாருல. அப்ப இவர் போய் தலையிட்டு பண்ணியிருக்கணுமா இல்லையா? பண்ணியிருக்கணும். ஆனா அவர் பண்ணாம கன்ஃபியூஸ் ஆயிட்டுன்ற மாதிரி ஒரு தப்பிக்கிற பதில் போயிட்டாரு. இப்ப போலாமா வேணாமான்ற மாதிரி கொஞ்சம் அதை தப்பிக்கணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணணும்ல. அதுக்கான ஆன்சரா தான் இதை போடுறாரு. உடனே விஜேஸ் அது சரியான பதில் இல்லைன்றது எனக்கு மட்டும் இல்ல,
நீங்க பூசி மொழிகிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்ன மாதிரி அவருக்கும் நீ சொல்றது பொய்ன்றது தெரியுது, நீ அதை மறைக்க ட்ரை பண்ற, மக்களுக்கும் தெரியுதுன்ற மாதிரி விஜிஎஸ் டோட்டலா போட்டு உடைக்கிறாரு. ஸோ எஃப்ஜேக்கு தேவைதான். போன வாரம் அவரு கேரக்டராகவும் இல்லை, கேப்டனாகவும் இல்லை, முழுக்க முழுக்க வியானாவோட பாவையாகவா, வியானாவோட ஒரு நபரா, வியானா கூட இருக்கும் நபராகவே தான் டிராவல் பண்ணார். போன வாரம் அவருக்கு வந்து காலேஜ் டாஸ்க் மாதிரி தெரில, அது வந்து ஒரு லவ்வர் பார்க் மாதிரி தெரிஞ்சதோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அப்படிதான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.